பேண்ட்டை மாத்திர வேண்டியதுதான். இங்கதான் யாரும் இல்லையா, கைட்ரா. சேமியா கம்பெனி புதுசா படம் எடுக்க போறாங்க, அதுக்காக நான் சான்ஸ் கேட்க போறேன். சேமியா கம்பெனியா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பிலிம் கம்பெனிக்கு போற மாதிரியே தோணவே இல்ல. ஏதோ ஃபேமிலியை ப்ரொடியூஸ் பண்ண போற மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. நான் இங்க இருக்கேன். இங்க என்ன பண்ற? எந்திரி. நீங்க டான்ஸ் கத்து கொடுக்கறேன்னு சொல்லுங்க, நான் அப்பதான் எந்திரிப்பேன். ஓகே சரி, கத்து கொடுக்கறேன். எந்திரி. Yes, I did it. Thank you so much. Sorry. உங்க ஆபீஸ் ஸ்டாஃபுங்களை அழகான பொண்ணுங்களெல்லாம் மாத்திட்டு கிழவிங்களா போட்டா எப்படி இருக்கும்? இது கூட உங்க புருஷனோட திமிரை அடக்கிறதுக்கு தான். எஸ் எஸ் எஸ், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. La 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 la, 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 la 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 la. என்னதான் சொல்லுடா சாம், நீ அழகுதான்டா, என்ன ஸ்மார்ட்ரா. ஊர்ல இருக்கிற எல்லார் கண்ணும் உன் மேலதான்டா. என்ன அழகுடா. எனக்கே உன்னை கண்ணாடியில பார்த்தா பொறாமையா இருக்குன்னா பாத்துக்கேன் சில சமயம். அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் உன் மேல பொறாம. என்னடா இவ்வளவு அழகா இருக்கானே, இவ்வளவு அழகா பேசுறானேன்ற பொறாம. நீ உட்றா, கவலைப்படாதரா, நீதான் தி பெஸ்ட். என்னமோ குறையிற மாதிரி இருக்க. இந்த ஷர்ட் நல்லா இல்லையா? தெரியும்டா. மாத்திருவோம். போய் மாத்திட்டு வந்துடுறேன். பாய். என்னடா நாம என்ன ஏதாவது எனிமி கேம்புக்குள்ளே வரோம்? எதுக்கு என்னமோ பெரிய பில்டப்? ஆக்சுவலா சாமோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே இல்லை. நான் சொல்றதா நம்ப மாட்டேன், உனக்கு தான் என் மேல நம்பிக்கையே வராத. இங்க பார்த்து எல்லா கன்றவையும் தெரிஞ்சுக்கோ. அப்ப போய் ஒளிஞ்சுக்கலாமா? இப்படி போ. டிஷர்ட் ஓகே, ஏதோ குறையுது. ஹேர் ஸ்டைல் வில்லன் மாதிரி இருக்குதுடா. பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருந்தா தானே அந்த மூணுத்தையும் அசத்த முடியும். ட்ரை பண்ணுவோம். நல்லா இல்லையே, அவளுக்கு இது பிடிக்கலனா இப்படி ட்ரை பண்ணுவோம். பேக்கு மாதிரி இருக்கு மூஞ்சும். சே, சத்தியமா பிடிக்காது. வேற ஏதாவது யோசிடா. சூப்பர்டா. சேம ஸ்மார்ட்டா இருக்கு. என்ன அழகா இருக்கடா. என்னால என் கண்ணை நம்ப முடியலடா.
ஆ, சரியான லூஸா இருப்பான் போல் இருக்கு. டிஷர்ட் ஓகே. ஆஹா, பேண்ட் சரியில்லையாடா. என்ன பண்ணலாம்? வேற மாத்துவோம், அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? Yo, kid, check it out, y'all. As we prove my flows is cloned. As we drop to you a little something like this. தூள்டா மச்சி, தூள்டா. ஓகே, பேண்ட்டை மாத்திர வேண்டியதுதான். இங்கதான் யாரும் இல்லையா, கைட்ரா. இப்படியே போனா எல்லா பொண்ணுங்களும் நம்ம பாக்கெட்ல தான். கடவுளே, 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 நம்ம பாக்கெட்ல தான். கடவுளே, 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 கடவுளே. ஏய் ஏய் போகோ, நீ எங்க என்ன பண்ற? ஏய், ஏய், சாம். யார் என்ன பண்றாங்கன்னு வேவ் பார்க்க வந்தியா? ஐயோ, முதல்ல நீ பேண்ட் போடு. ஹேய் போகோ, உனக்கு என்னாச்சு போங்கோ? கண்ணை திறந்து பாரு. நம்பலாமா? பாரு போங்கோ. கண்ணை திறந்து நல்லா பார். நல்ல வேலை, இல்லனா என் கண்ணே கெட்டு இருக்கும். அதெல்லாம் ஓகே. நீ எப்ப வந்த? இங்க என்ன பண்ற? நீங்க எதுக்கு வந்த? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னைய கேக்குற? அவனையும் சேர்த்து கேளு. நான் உன்னை கேட்டுட்டு இருக்கேன், நீ அவனை கேட்க சொல்ற. அதான் சொல்றேன், என்ன மட்டும் ஏன் கேக்குற? அவனையும் சேர்த்து கேளு. என்ன நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நீ அதே திருப்பி சொல்லிட்டு இருக்க. என்ன திரும்ப நான் அதையே சொல்லிட்டு இருக்கேன்? ஏய் போகோ, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். என்ன இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்ட? ஏய் போகோ, there is a limit for everything போகோ. என்ன there is a limit for everything? போகோ, ஓவரா போயிட்டு இருக்க. எனக்கு கோவம் வருது. எனக்கு கோவம் வருது. அப்படியா? என்ன போங்கோ நமக்குள்ள? என்ன போங்கோ? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போங்கோ. அப்ப நீ மட்டும் பேசல, திரும்ப திரும்ப அதே பேசல. என்ன நீ மட்டும் பேசல, என்ன திரும்ப திரும்ப அதே பேசல? என்ன என்ன நக்கலா? என்ன என்ன நக்கலா? என்ன ஓய், என்ன கொழுப்பா? என்ன கொழுப்பா? என்ன கொழுப்பா? நான் பேசுறதே திரும்ப திரும்ப பேச வைக்கிறேன்ன. ஆமா, என்ன என்ன பேசுனதே திரும்ப திரும்ப பேச வைக்கிறேன். என்ன என்ன சாம், போது there's a limit. என்ன போதும் சாம், there is a limit. என்ன என்ன இப்படியே பேசிட்டே போனேன்னு வெச்சுக்கோ, அரைஞ்சிடுவேன். என்ன அரைஞ்சிருவேன்? என்ன அடிச்சுட்ட? நீ தானே அடிக்க சொன்ன. சாம்பு எழுந்துடுறா மாமு. சாரி மாமு. என்னம்மா நீ பாவம், என்ன பொங்க இப்படி அஷ்ட. நீ இங்கதான் இருந்தியா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின நாடகமா இது? மோகினி, ஜெகன் மோகினி, மாயா மோகினி மாதிரி. அந்த 3 படத்தையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த படம். நீ சொல்லவே வேணாம், நீ விட்ட அறையில இருந்தே தெரியுது. காது குயின்னு கேக்குது. ஆனா அந்த படத்தை நான் பார்க்கல, நான் போய் பார்க்க போறேன். சேர்ந்தா இல்ல தனித்தனியாவா? உங்க கூட எல்லாம் மனுஷன் சேர்ந்து பாப்பானா? தனித்தனியா தான். நீங்க தனியா போங்க, நான் தனியா போறேன். எங்க போற? போகும்போது கேக்குறியா? சரி, எங்கேது வருவ? எங்க போறோம் அங்க இருந்து வருவேன். அதான் கேக்குறேன், எங்க போற? சொல்லனா விட மாட்டாங்க போல் இருக்க. ஒரு புது பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. பேரு? சேமியா கம்பெனி. என்ன பேரு? சேமியா கம்பெனி புதுசா படம் எடுக்க போறாங்க. அதுக்காக நான் சான்ஸ் கேட்க போறேன். சேமியா கம்பெனியா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பிலிம் கம்பெனிக்கு போற மாதிரியே தோணவே இல்ல. ஏதோ ஃபேமிலியை ப்ரொடியூஸ் பண்ண போற மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கம்பெனி தான் போறேன். உங்ககிட்ட தேவையில்லாம என்னால பேசிட்டு இருக்க முடியாது. நான் போய் கிளம்புறேன், நான் வரேன்.
ஆ ஏய் என்ன இவன் போங்க இவன். பேசிட்டே இருக்கும்போது இப்படி கோச்சிட்டு போயிட்டான். அதேதான். He is hiding a pumpkin inside the rice. என்ன சொல்ல வர? புரியல. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறான்னு சொல்ல வரேன். ஓ அப்படி லோக்கலா சொல்லு. ஆமா இவன் திருந்திருவான்னு நினைக்கிறேன். இவன் கூட எப்படியாவது பேசினா தெரிஞ்சிருவான் போங்க. ஆனா இந்த ராக்ஸ் இருக்கானே அவன் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டான் போங்க. ஏத்து வேற பேசுறான் போங்க. கெட்டு போயிட்டான் அவன். நல்லாவே கெட்டு போயிட்டான். இப்போ நம்ம 2 பேர் பேசுறதை விட இதோ போறானே சாம், அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு லெட்ஸ் ஃபாலோ. லெட்ஸ் வாட்ச். நினைச்சேன் அங்க போய் சொல்லிட்டு நேரா இங்க வந்துட்டியா? பொறுமையா இருக்கலாம். இவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். இவன் ரூட் என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். பக்கலையே. ஆ, எவ்வளவு ஸ்ப்ரே பண்றான். இவன் ஸ்ப்ரே பண்றானா இல்ல குளிக்கிறானா? நிச்சயமா இது ஓசில தான் அடிச்சிட்டு வந்திருப்பான். ச்சே, மட்டமான பர்ஃப்யூம் போல் இருக்கு. அர்ஜுன்ட்ட சொல்லி நல்ல பர்ஃப்யூமா வாங்கணும். அடப்பாவி, பாட்டில ஃபுல்லா காலி பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு. அவன் அங்கதான் போவான். இப்ப அவன் உள்ள போவான், பார்க்கலாம். ரசிக்கிறான் பாரு. இவன் பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வருவான்னு நான் சந்தேகப்பட்டது உண்மையா போச்சு. இவனை என்ன இங்க? ஐ ரெட் அண்ட் ரெட் க்ரீச் மேட்ச் அண்ட் மேட்ச். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம் சொல்லு சாம். இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி வேணா சொல்லுங்க, ஆனா விஷயத்தை சொல்லுங்க. இல்ல நான் சொல்லிடுவேன், ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னா? இப்படி வளவளன்னு பேசாம பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி நறுக்குன்னு சொல்லுங்க. சரி இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்தாங்க. என்னது இது? அதையே இப்படி குடுக்குறீங்க? எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் இப்படி கொடுத்துதான் பழக்கம். லெட்டர், அதுவும் லவ் லெட்டர். இதையே என்கிட்ட குடுக்குறீங்க? ஆக்சுவலா உங்களுக்கு தான் தெலுங்கு தெரியும், இது தெலுங்குல எழுதிருக்கு. இதை படிச்சு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடப்பாவி,
தெலுங்கு பார்ட்டிக்கு தெலுங்கு லவ் லெட்டரா? ச்சே, இவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிரே பார்க்கல. இதுக்கு அந்த ராக்ஸே எவ்வளவு மேல் இல்ல? என்ன தைரியம் இருந்தா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பான் போங்க. சாம், ஒரு தெலுங்கு பொண்ணு உன்னை லவ் பண்றா. பாவம், அவளுக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு. அதான் தெலுங்குல லெட்டர் எழுதிருக்கா. அதுவும் உன் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு எழுதிருக்கா. அதான் பிரச்சனையே. சில இடங்கள்ல அவளை நேர்ல மீட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எங்க காதல் போன்ல தான் டெவலப் ஆச்சு. அவ மைக்கேல் ஜாக்சனோட தீவிர ரசிகை. அதனால அவகிட்ட நான் பெரிய டான்சர், நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டேன். அப்படி சிப்பி, ஐ மீன் பொய் சொல்லி காதலா? என் காதல் நிஜம், ஆனா நான் சொன்னதுதான் பொய். என் காதலை உண்மையாக்குறதும் என்னை வாழ வைக்கிறதும் உங்க காலில் தான் இருக்கு. எல்லாரும் வாழ்க்கை உன் கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்ன புதுசா என் கால்ல இருக்குன்னு சொல்ற? ஆமா, நீங்க எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்கணும். நோ சாம், நோ, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு. நீங்க எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்கணும் ப்ளீஸ். ஏன் சாம் இப்படி டிஸ்டர்ப் செய்றீங்க? நான் தான் ஒரு தடவை முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. முடியாது முடியாது முடியாது. நான் ஒரு தடவை முடியாதுன்னு சொல்லிட்டேனா அது முடியாதுதான். என்ன சத்தத்தையே காணோம்? சாம், 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 நான் இங்க இருக்கேன். இங்க என்ன பண்ற? எந்திரி. நீங்க டான்ஸ் கத்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க, நான் அப்பதான் எந்திரிப்பேன். ஓகே, சரி, கத்து கொடுக்குறேன். எந்திரி. Yes, I did it. Thank you so much. Yeah. Sorry. Okay, bye. Bye. ஏய், Oh, thank you. Bye. பை. Yes, yes. இந்த ரூட்டே எனக்கு புரியலையே. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுச்சு? அவனுக்கு புரியலன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ராங் ஃபீலிங். மணி 10 இன்னும் தேவி பட சாலையை காணோம். முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு பொறுப்பே இல்லையே. யாரா நீ, என்ன வேணும்? என்ன மேன் புதுசா இருக்க? நியூ அப்பாயின்மெண்டா? ஓனர் உப்புலி எங்க? ஓனர் உப்பு? ஓ, ஓனர் உப்புலி கேக்குறீங்களா? சார் இப்பதானுங்க வெளியே போனாரு, ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். அதுக்கு எதுக்கு சாவு கோழி மாதிரி கழுத்து இந்த ஆட்டாடுறீங்க? தட் இஸ் மை மேனரிசம். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ பேரடைஸ் பாத்தியா? பேரடைஸ பார்க்கணும்னா அது உன்னாலே முடியாது, என்னாலே முடியாது. ஒய்? என்ன ஒய்? ஒன்னா நீ சாகணும், இல்லைன்னா நான் சாகணும். ஏண்டா கருப்பா ஒரு தொப்பி போட்டு வந்திருக்கிற, பேரடைஸ் வேணுமா? பேரடைஸை பார்க்கறதுக்கு சுலபமா ஒரு வழி இருக்குதுங்க சார். நீங்க சொன்னீங்களே முதலாளி உப்ளி, அவர் வருவாரு, அவர் கையால் ஒரு காப்பி போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சொர்க்கவாசல நீங்களே திறந்து நேரா உள்ள போய் செட்டில் ஆயிடலாம். நீ ஏதேதோ பேசுற. நான் கேட்டது பேரடைஸ் இல்ல, தேவி பேரடைஸ். ஓ, தேவி பேரடைஸா? அது ரொம்ப ஈஸிங்க சார். மவுண்ட் ரோட்ல ஜெமினி பிரிட்ஜ் இருக்குது பாருங்க, அங்கிருந்து நேரா இறங்கி கிழக்கால போயிட்டே இருந்தீங்கன்னா சும்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி 2 விரல் தூக்கிட்டு அப்படியே நிப்பாரு. அவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நேரா போய் அண்ணா சிலைக்கு முன்னாடி ரைட்ல திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்கும்போது தொப்பி தூக்கி பாருங்க, தேவி பேரடைஸ் தேட்டர் தெரியும். நீ ஏதோ தப்பா பேசிக்கிட்டு இருக்க. நான் கேட்டது அந்த பேரடைஸ் இல்ல, இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்களே அந்த தேவி பேரடைஸ். தெரியுண்டா மாவனே, நீ வந்து கேட்கும் போதே எனக்கு தெரியுமே. இத பாரு, பேரடைஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீ தேடிட்டு வந்தியே உப்புலி, உன் முதலாளின்னு சொன்னீங்க, அந்த முதலாளிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் எனக்கு வெளியே வேலை இருக்குது, நீ கடைய கொஞ்ச நேரம் பாத்துக்க. தலையைகளை ஆட்டாம உட்காந்துரு, முடிஞ்சா வரவங்களுக்கு காப்பி போட்டு கொடு. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன என்ன ஹாய் ரோபோ. ஹாய் பேரடைஸ். எப்போ வந்தீங்க? இப்பதான் ஜஸ்ட் half an hour ஆச்சு. சரி சரி, நான் சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்களா? நீ சொன்னதை பண்ணதை விட நான் பண்ணதை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. உன் வீட்டுக்காரரை புடுங்கியாச்சு. வாட்? கொஞ்சம் உளறிட்டேன். உன் வீட்டுக்காரரோட காரை புடுங்கியாச்சுன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா அது உன்னை ஏமாத்தி சம்பாதிச்சது இல்ல. வெரி குட்.
நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. இன்னும் இருக்கு. உங்க ஆபீஸ் ஸ்டாஃபுங்களை அழகான பொண்ணுங்களெல்லாம் மாத்திட்டு கிழவிங்களா போட்டா எப்படி இருக்கும்? இது கூட உங்க புருஷனோட திமிரை அடக்கிறதுக்கு தான். எஸ் எஸ் எஸ், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அந்த மனுஷனோட திமிரையெல்லாம் அடக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது. ரத்த கண்ணீர் எம்மா ராதா மாதிரி அவன் தெருவில் அலையறத நான் பார்க்கணும். இப்ப பண்ண வேலையில அவன் பாதி ரத்தம் அடிச்சிருப்பான். கூடிய சீக்கிரம் நீங்க நினைச்சதும் நடக்கும். எஸ், இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த கூலான விஷயத்த சொன்னதுக்காக சூடா 2 காஃபி சாப்பிடலாமா? அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட முடியாது. கடையில ஒரு பயனும் இல்லை. ஏன் இல்ல? இந்த உப்புலி இருக்கான் சார். சார் நீங்களாங்க சார், எப்ப சார் வந்தீங்க சார்? சார் ஹாய் உப்ளி. மிஸ்டர் உப்ளி, என்ன இந்த கடையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜந்து வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது. யார் அது? புது அப்பாயின்மெண்ட்னு சொல்லிச்சு. எது மண்டைக்கு முன்னாடி முடியல மணி கட்டி இருந்துச்சு அதுவா? அதேதான். அதே கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூஸ் கழுவிட்டு இருந்துச்சு. நல்லா கழுவுறான்னு சொல்லி அமௌண்ட் அதிகமா கொடுத்து நான் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். உப்ளி, சூப்பர் டூப்பர் காஃபி. மாமாட்ட சொல்லக்கூடாது. எஸ் 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 எஸ். ஹாய் சாம். ஹாய் போங்கோ. என்ன இன்னைக்கு பயங்கர டான்ஸ் மியூசிக் ரொம்ப நல்ல மூட்ல இருக்க போட்டுருக்கு. ஹே, வாட்ஸ் மேட்டர் யா? ஏய் போங்கோ, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் போங்கோ. ஏதோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போறேன்னு சொன்னியே, அது என்னாச்சு? ஆமா, of course செம்ம கம்பெனி. ஐ மீன் ரொம்ப பெரிய கம்பெனி. அதுல சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சான்ஸ் கிடைச்சதா? எனக்கு சான்ஸ் கிடைக்காமையா? நீ போன கம்பெனி ஏதோ தெலுங்கு ப்ரொடக்ஷன் மாதிரி எனக்கு ஃபீலிங்கா இருக்கே. அப்படியே இருக்கலாம். எந்த கம்பெனியா இருந்தாலும் நான் ரெடி. ஐ மீன் நடிக்க ரெடி. நல்லாவே நடிக்கிற. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு நடிப்பு தன்னால அருவி மாதிரி கொட்டுது போங்கோ. பாத்து ரொம்ப கொட்டினா அதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம். பாத்தியா பொறாமையில பேசுற பாத்தியா? ஏய். எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சேன்ற பொறாமையில பேசுற. போடா, எனக்கு ஒன்னும் பொறாமல்ல, நீதான் பொய் பேசுற. ஏய் நம்புப்பா, இட்ஸ் ட்ரூ. என்னோட நடிப்பு பார்த்து என் கால்ல விழுந்துட்டாங்க.